இது 29 பொசிஷன். இது இருக்கத்திலே வந்து ஃபிசிக்கலில் வந்து இது ஹெவி பனிஷ்மெண்ட் சார். இது இப்படி நிற்கிறது இது வந்து சாதாரண வந்து யாரும் நிற்க முடியாது. இவர் ட்ரைனன் பர்சன்னால ஆர்மி பர்சன் இவங்க ட்ரைன் பண்ணுறதுனால இது நிற்கிறதுக்கு இது ஹெவி பனிஷ்மெண்ட் இருக்கிறதுலே வந்து இதுதான். இது வந்து சின்ன சின்ன தவறுகள் சார். இந்த சேவ் பண்ணல, ட்ரெஸ்ஸு பட்டன் போடல, யூனிஃபார்ம் ஷூ லேஸ் கரெக்டாக கட்டலை அப்படின்னும் போது ஷூ லேஸ் ஒழுங்காக கட்டலைன்னா கூட. ஆமாம் ஆமாம் சார், கண்டிப்பாக. ஓகே. அதுக்கப்புறம் முட்கா பொசிஷன். முக்காவா? இது என்ன சார்? இதோ ஒரு பனிஷ்மெண்ட் தான் சார். சொச்சோ, இது எதுக்காக வரும்? இதோ சேம். அதாவது ஆர்மியில் வந்து அடிக்காமல் சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அடிக்காம உடம்பு அவங்களே வர்த்திக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஓகே, ஏந்திரமா. ஓகே பை சார். இந்த 2 பனிஷ்மெண்ட்டு பார்க்கும்போது என்ன நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாது அதோடைய வழி. இது பனிஷ்மெண்ட் வந்து நம்ம ஆர்மி இது ஒரு டிமோக்காக நான் பசங்களை வச்சு பண்ணேன் சார். பசங்களெல்லாம் டெய்லியெலாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கும் இருந்தாலும் அது பயம் இருக்குன்றதுக்காக எப்போனா ஒரு டைம் பண்ண, இப்போ அடிக்கடிலாம் பண்ணோம் சார். ஆர்மியில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. மனசை இப்போ வரைக்கும் உறுத்துற சில சம்பவங்கள் நடந்துதா? ட்ரைனிங் எம்ஏ சென்டர்ந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்கள் யூனிட் போகும்போது இந்த 44RRன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ கேள்விப்பட்டோம். அமரன் படத்தில் கூட சொல்லியிருந்தாங்க. 2003லலாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது அங்கெல்லாம் ஒரு சொல்லுவாங்க சில பேர் ஏதாவது தப்பு பண்ணாங்க அந்த ஃபீல்டில் வந்து 44RR தான் ஒரு பயத்தை வந்து எங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போது என்ன கூட இருந்தவன் என்ன அங்கே எங்கள் பெட்டலில் இருந்துட்டு என்ன கூடவே கேம் விளையாடிட்டு என்னோட கூட ட்ராவல் பண்ணி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியெலாம் அதாவது அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நாங்கள் போகும்போது எல்லாமே அண்ணன் தம்பி தான் பாடிட்டுருப்போம். அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து அந்த 44 பெட்டலில் வந்து போஸ்டிங் வருது. அப்போது வந்து சரி ஓகே நானும் தைரியமாக சரி போய்ட்டு வாங்க, அவரும் வந்து சொல்லிட்டு போகிறாரு நான் 44RR போயிட்டு ஒரு மாதங்கள், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய சிஓ வந்து சொல்கிறாரு, இதுமாதிரி அந்த ஜவான் வந்து உயிரிழந்துட்டார், தியாகம் பண்ணிட்டார் இந்த நாட்டுக்காக அப்படி. அப்போ வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம் சார்.